ஹாய் ஹலோ வெல்கம் டு கவிஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம வந்து கம்மன்னு கறி குழம்பு டேஸ்ட்டில் சோயா பீன்ஸ் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா. இது வந்து சுடு சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே பெஸ்ட்டு காம்போவாக இருக்குங்க. டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா. இப்போ வந்து ஒரு 100 கிராம் சோயா பீன்ஸ் எடுத்துருக்கேங்க நான். நீங்கள் வந்து உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ வந்து மசாலா அரைக்கிறதுக்கான பொருளெல்லாம் பார்க்கலாமா. ஒரு 5 வரமிளகாய் எடுத்திருக்கேன். காரம் வந்து எங்களுக்கு கொஞ்சம் இதுக்கு கூட இருந்தால் பிடிக்கும். நீங்கள் வந்து கம்மியாக எடுக்கிறதுனால எடுத்துக்கோங்க. ஒரு 4 ஸ்பூன் வரமல்லி, 1 ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு 10 குருமிளகு வேணால் நீங்கள் கூட்டி குறைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு 2 பட்டை எடுத்திருக்கேன், சின்ன துண்டு பட்டையை எடுத்துக்கோங்க. 2 ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி, ஒரு ஸ்டார் பூ எடுத்திருக்கேங்க. இப்போ வந்து இது எல்லாமே வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுட்டு பேன் சூடானதும் வரமிளகாய், மல்லி, சீரகம், சோம்பு, குருமிளகு இது எல்லாத்தையுமே வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு போட்டு இதை மட்டும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா மணம் வந்ததுக்கப்புறமா இந்த கல்பாசி, ஸ்டார் பூ, பட்டை, ஏலக்காய் இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கலாம். கல்பாசியெல்லாம் முன்னாடியே ஆட் பண்ணிங்கன்னா கருகிரும். அதனால தான் வந்து கொத்தமல்லி, சீரகம் வணங்கினதுக்கப்புறமா போட சொல்கிறேன். இதையுமே வந்து சிம்மில் வச்சு தான் நல்லா வணக்கணும். ஒரு 30 செகண்ட்ஸ் வணக்கினா போதும், நல்லா மணம் வரும். அந்த சமயத்தில் வந்து நம்ம வந்து வேறொரு தட்டத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆறட்டுன்னு விட்டுறலாம். ரொம்ப வந்து கருகிராமல் பார்த்துக்கணுங்க. இப்போ எடுத்து வச்சாச்சு, இது ஆறிட்டு இருக்கட்டும். இப்போ வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையுமே வந்து வணக்கிடலாம். இப்போ அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு வெங்காயத்தை போட்டு இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு வந்து வேக வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வணக்கி விடணுங்க. வெங்காயம் நல்லா வெந்ததுக்கப்புறமா தான் தக்காளி ஆட் பண்ணணும். இது ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் தாங்க வேக வைக்கணும். இப்போ அந்த 2 தக்காளியை பெருசாக கட் பண்ணி அப்படியே போட்டுட்டேன். பேஸ்ட் அரைக்கிறதுங்காட்டி பெருசாகவே கட் பண்ணிட்டேன். தக்காளியும் நல்லா சுருள வேகணும். தக்காளியோட தோலெல்லாம் வந்து சுருண்டு வந்திருக்கும், அந்தளவுக்கு நல்லா வேகணும். அப்பப்போ திருப்பி விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி வெந்துடணும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா ஒரு தட்டத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதுவும் ஆறட்டுன்னு வச்சிடலாம். இப்போ முன்னாடியே ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்ததையெல்லாம் வந்து ஒரு பவுடராக அரைச்சிக்கலாம். இப்போ இது கூட வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு பொடியாக அரைச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி பவுடராக ஆகணும். ஆனதுக்கப்புறமா வெங்காயத்தையும் தக்காளியும் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இதை போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். முன்னாடியே சேர்த்துட்டிங்கன்னா மல்லியெல்லாம் அரைப்படாது, அதனால தான் இப்படி இந்த மாதிரி அரைச்சிக்கணும். இப்போ அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ஒரு சின்ன துண்டு பட்டையும் ஒரு பிரியாணி இலையும் போட்டுக்கோங்க. இப்போ ஆல்ரெடி நம்ம சுடு தண்ணியில் போட்டு வச்ச சோயாவை 2 டைம் பச்சை தண்ணியில் வாஷ் பண்ணி அந்த தண்ணி இல்லாமல் புழிஞ்சு எடுத்து போட்டுக்கோங்க. தண்ணியோடு போட்டுறாதீங்க. புழிஞ்சு எடுத்து போட்டு 2 டைம் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா வணக்கி விட்டுட்டு இதுக்கப்புறமா அரைச்சி வச்ச மசாலாவை போட்டுக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி, உங்களுக்கு வந்து ரொம்ப தண்ணியோட்ட வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கிரேவி மாதிரி கெட்டியாக வேணும்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. நல்லா கொதிக்கிறப்ப தெரிஞ்சிரும், எண்ணெய் பிரிஞ்சு வந்ததாக தெரியும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அவ்வளோதான், நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ தாளிப்பு கொடுக்கணும். இப்போ அந்த குழம்பை வேறொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே பேன் வச்சு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா தாளித்து எடுத்து குழம்புல ஊற்றிட்டிங்கன்னா சூப்பராக கமன்னு இருக்குங்க குழம்பு. கறி குழம்பு மாதிரியே டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பாப்பாவோட கமெண்ட்டையும் நீங்கள் கேட்டுருங்க, கூடவே இருந்து கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தா. எங்கள் அம்மா வந்து ஃபைனலாக தாளித்து கொட்டியிருக்காங்க சோயாபீன்ஸ் குழம்புல. எங்கள் அம்மா வந்து இப்போ கரண்டி வச்சு கலக்க போகிறாங்க, பார்த்துக்கோங்க.
எங்கள் அம்மா இதை வந்து நான் பேசுகிறது எல்லாம் வீடியோவில் போடுவாங்க. இதை பார்த்துட்டு நீங்கள் நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.